வழக்கம் போல சுப்பிரமணிய சாமி ஒரு ட்விட்டர் போடுறாரு ஏப்ரல் 14, 2023. அந்த வார்த்தை எனக்கு இங்கிலீஷில் புரியல. த கேகிங் ஆஃப் இந்தியன் மீடியா பை மோடி த்ரூ ஹிஸ் அண்டர்லைன் ஹிரண் ஜோஷி ஆஃப் PMO ஆல்மோஸ்ட் மேட் த மீடியா கம்ப்ளிசிட் லைக் Pavlov டாக்ஸ் அப்படிங்கிறார். அது என்ன Pavlov's டாக்ஸ்? PAVLOV. எஸ், Pavlov's டாக். Pavlov's dogs. PAVLOV அப்போஸ்ட்ரோஃப் எஸ் போட்டு Pavlov's dogs. ஓஹோ, அது வந்து ஒரு எக்ஸ்பெரிமென்ட் போல. ஓகே. அதாவது மணி அடிச்சா சோறு. ஆக்சுவலி நாய்க்கு வந்து பிஸ்கட் போடுவாங்க, மணி அடிச்சிட்டு பிஸ்கட் போடுவாங்க. ஆமா. அப்போ மணி அடிச்சிட்டு பிஸ்கட் போடாம இருக்கப்ப நாய் வாயிலிருந்து அந்த 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 தியரி நமக்கு பேர் தெரியல. நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம், காலேஜ் படிச்சிருப்போம். அந்த அப்ப ஒரு மீடியாவினுடைய ஹெட்ட, ஒரு எடிட்டர்ஸ, ஊடகத்துறைய நாயில வாயில வந்து சலேவா உலகக்கூடிய ஒரு நாய் அப்படி நாக்க தொங்க போட்டு, நம்ம ஊர் சொல்லுவாங்கல்ல நாக்க தங்க போட்டு கிடக்குறாண்டா அப்படின்னு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சுப்பிரமணிய சாமி எழுதுறாரு. ஹிரண் ஜோஷி இப்படி வச்சிருக்கிறாரு. ஹிரண் ஜோஷி இந்திய ஊடகங்களே இப்படி வைத்திருக்கிறாரு. இது ரொம்ப முக்கியமான. ஏன்னா சுப்பிரமணிய சாமிக்கே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத அளவுக்கு மீடியா மேனேஜ்மெண்ட் நடந்திருக்கு. அது முக்கியமான, அது ரொம்ப முக்கியமான. பல உடைப்பு செய்திகளை போட்டு இருக்கிறாரு அவரு. அது எதுக்குமே முக்கியத்துவம் வந்ததே இல்லை மீடியால. நம்ம மட்டும்தான் யூடியூப்ல இந்த மாதிரி சுப்பிரமணிய சாமி இருக்கிறாரு அப்படின்னு பேசிட்டு இருக்கிறது. மற்றபடி இந்த முக்கியத்துவம் அதுல வயர் ஆர்டிக்கல்ல பார்க்கும்போது ஜாயிண்ட் செக்ரட்டரின்னு போட்டிருக்கிறாங்களாமே வெப்சைட்ல. ஆமா, ஆனா இவர் IAS கிடையாது. ஜாயிதா இடையில வந்து ஒரு பேட்ச் ஒர்க் பார்த்தாங்களே. கரெக்ட், நீங்க சொல்லுங்க. இந்த லேட்டரல் என்ட்ரி பேட்ச் ஒர்க் பார்த்தாங்க. எங்க இருந்து வேணாலும் யாரை வேணாலும் ஹையர் பண்ணிக்கலாம். IAS-ஆ அந்த ப்ரொமோஷன்ல வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஜாயிண்ட், அடிஷனல் இது எல்லாத்தையும் நாங்க உள்ள இறக்கிக்குவோம் அப்படின்னாங்க. அதெல்லாம் இதுக்கு தான் போல இருக்கு. நமக்கு என்ன வருத்தமா இருக்குன்னா, இது மாதிரி எத்தனை பேர் இறக்கி வச்சிருவாங்கன்னு தெரியல. ஆமா, இப்ப ஆல்ரெடி இது மாதிரி நிறைய பேருடைய பேர்கள் வந்து அடிபடுது. அமித் மால்வியா பேர் அடிபடுது, இந்த பக்கம் ஹிரண் ஜோஷி பேர் அடிபடுது, நிறைய பேர் இறக்கியிருக்காங்க. இதுல குறிப்பா இவருடைய போட்டோ, ஒரே ஒரு போட்டோ வருது. அப்ப வேற ஒரு லிங்க் தோணுது. இப்ப நீங்க ஆரம்பிக்கும் போது அர்னாப் கோஸ்வாமி மோடியை அட்டாக் பண்றாரு அல்லது BJP கவர்மெண்ட் அட்டாக் பண்றாரு. காரணம் ஹிரண் ஜோஷி உள்ள இல்ல. இப்ப ஏற்கனவே நடந்தது, இந்த புல்வாமால நடந்த தாக்குதல் நடந்த போது அங்க என்ன நடக்குது, எல்லையில என்ன நடக்குதுன்றத அர்னாப் கோஸ்வாமி சேட் பண்ணியிருக்கிறாரு. எல்லையில என்ன நடக்க போகுதுன்றதையும் அர்னாப் கோஸ்வாமி சேட்ல வச்சிருக்கிறாரு. இதை மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வெளியிட்டு இருக்கு. அப்ப அந்த சேட்டு தகவல் எல்லாம் வெளியே வந்ததுக்கும் ஹிரண் ஜோஷிக்கும் லிங்க் இருக்குது. 100% தொடர்பு இருக்கும். ஏன்னா டைரக்ட் கான்டாக்ட் ரிப்பப்ளிக் டிவியை எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுத்து இவரை உட்கார வச்சு இவங்க எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க. இதுல ஹிரண் ஜோஷிக்கு விசுவாசமா இப்ப அர்னாப் கோஸ்வாமி செயல்படுறாரா இல்ல அர்னாப் கோஸ்வாமி திடீர்னு நான் நாணயஸ்தேன் அப்படின்னு சொல்ல வர்றாரான்னு தெரியல. நீ நாணயஸ்தனா ஊரே நம்பாதுரா நம்பாரான்னு